ஒரு பிசிசியோ பிசிபியோ சரி, இப்போ அவங்க 2 பேரும் நாங்கள் ஒருத்தர் ஆட நாங்கள் முடிவு பண்ணலாம், நாங்கள் இதுக்கப்புறம் ஆட போகிறதுல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, எப்படி அங்கே மேட்ச் ஃபிக்சஸ் ரெடி ஆகும்போது ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்களுக்கு வருது. 2 பேரும் ஒவ்வொரு வருஷமும் ஒரே குரூப்பில் இருக்காங்க அப்படின்னும் போது, அந்த ஒரு சைடு நம்ம பொலிட்டிக்கலாக இருந்தாலும் இன்னொரு சைடு நாங்கள் பிஸ்னஸாகவும் நாங்கள் பார்த்துப்போம். நாங்கள் பொலிட்டிக்கலாக விளையாட மாட்டோம்னு சொல்லிப்போம், பட் பிஸ்னஸாக நாங்கள் விளையாடிட்டே இருப்போம். இந்த விஷயம் வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்கல அப்படிங்கிறது. இன்னொன்று, நீங்கள் பொதுவாக வந்து கிரிக்கெட்டோட அந்த பிராம்பிள்ஸில் எடுத்து வச்சு பார்த்தீங்கனாலே அதில் வந்து ஒரு 6 இது இருந்தாலும் அதில் ஒன்று சொல்கிறது என்னன்னா, நீ தோத்தாலும் சரி உன்னோட ஆப்போனண்ட்டை வந்து நீ கை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்குது. பட் இங்கே பிசிபி சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, பைக்ராஃப்ட் தான் வந்துட்டு இது ஃபஸ்ட்டே வந்து இது பண்ணுறாரு. ஐசிசி சைட்லேருந்து வந்த மேட்ச் ரெஃப்ரியே வந்துட்டு நாங்கள் 2 பேர் ஹேண்ட் ஷேக் கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் இன்டிமேட் பண்ணிட்டாரு. அங்கேருந்தே இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் விளையாடுறது கிடையாது, அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காட்டுறதுல என்ன ஒரு தப்பாயிர போதுன்னு போயாச்சு. போயிட்டு ஒரு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? ஈவன் வந்து அந்த பகல்காம் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்னவா இங்க பேசப்பட்டிருக்கோம்னா, ஏசியா கப் இந்தியா விளையாட போதான்னு அப்பவே பேச ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல்ல அந்த இன்சிடென்ட் நடக்கும் போதே. அப்ப இது எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது, இது எல்லாமே ஒரு கட்டமைக்கப்பட்டே வந்துகிட்டு தான் இருக்கு. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. இது இப்போன்னு இல்லை, பல வருஷமாகவே போயிட்டுருக்கு. என்ன லியோ? ஆமாம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி வந்து என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஹிஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட் சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, ஆக்சுவலி நம்ம பார்ட்டிஷன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த பார்ட்டிஷன் நடந்ததுக்கப்புறம், பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் 1952 ஒரு முதல்ல ஒரு சீரீஸ் நடக்குது. அப்பையிலேருந்தே வந்து இந்த ரைவல்ரிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அது கூட தொத்திக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 65 அப்புறம் 71 வார் அப்பையும் இருக்கிறதுலே ரொம்ப வருஷம் வந்துட்டு 62 to 77 இவ்வளோ பெரிய வருஷங்கள், அதாவது இத்தனை கிட்டத்தட்ட ஒரு டிகேட்னே சொல்லலாம். ஒரு 8 இதில் ஒரு 7ன்னு பார்த்தா ஒரு டிகேடை தாண்டியே போகுது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ கேப் வந்துட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் பைலேட்டரில் விளையாடாமலே இருந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய கேப் அப்பயே இருந்திருக்கு. இல்லை, அதே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மும்பை அட்டாக் அப்புறம் தான் இந்த இது இன்னும் ஒரு பெரிய சிக்கலாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டது, அதை தாண்டி பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. இன்னும் பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி விளையாட மாட்டாங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஐசிசி ஈவெண்ட்லையும் 2 பேரும் ஒரே குரூப்ல இருப்பாங்க. பல ஈவெண்ட்ஸ்ல ஓப்பனிங் கேமாவே இது வந்து நம்ம கோஇன்சிடென்ஸ் சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கோம் தவிர, ஆனால் இந்த சீரியஸ் நோட் அவங்க பிளான் பண்ணி தானே பண்றாங்க இல்லையா? இப்போ நம்ம ஓகே, ஒரு டைம் நடந்தா கோஇன்சிடென்ஸ், 2 டைம் நடந்தா ஓகே, 3-4 டைம் நடந்தா ஓகே, 10-15 டைம் நடக்குது. 2 வருஷத்துக்கு ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த 2 வருஷத்துக்கு ஒரு ஈவெண்ட். எனக்கு தெரிஞ்சு கார்கில் வார் அப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் 99 to அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2003ல வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் செஞ்சுரியன்ல வந்து இந்தியா கூட விளையாடுவாங்க. தோப்பாங்கன்னு நினைக்கிறேன், பாகிஸ்தான் வந்து தோப்பாங்க. அண்ட் தென் ஒவ்வொரு ஐசிசி ஈவெண்ட்ஸ்லயுமே ஏதாச்சும் ஒண்ணு இவங்களோட அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, அது பேர் என்ன, சென்னை ஆலஸ் 28ல ஷார்க்ஸுக்கும் ராக்கஸ்க்கும் ஏய் என்னடா இந்த ஃபைனல்ஸ் வந்தாதான்ப்பா எல்லாம் எதிர்ப்பாங்க, இல்லை பரவாயில்ல செமிஃபைனல்லே போட்டு விட அடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி. அது கரெக்டாக வந்து ஃபிக்சர்ஸும் வந்துட்டு அவங்களுக்குள்ள டிராஃப்ட் ஆகி வர்றது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கு. ஸோ இல்லை, இப்போ என்னன்னா ஒரு பிசிசியோ பிசிபியோ சரி, இப்போ அவங்க 2 பேரும் நாங்கள் ஒருத்தர் ஆட நாங்கள் முடிவு பண்ணலாம், நாங்கள் இதுக்கப்புறம் ஆட போகிறதுல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, எப்படி அங்கே மேட்ச் ஃபிக்சஸ் ரெடி ஆகும்போது ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்களுக்கு வருது. 2 பேரும் ஒவ்வொரு வருஷமும் ஒரே குரூப்ல இருக்காங்க அப்படின்னும் போது, அந்த ஒரு சைடு நம்ம பொலிட்டிக்கலாக இருந்தாலும் இன்னொரு சைடு நாங்கள் பிஸ்னஸாகவும் நாங்கள் பார்த்துப்போம். நாங்கள் பொலிட்டிக்கலாக விளையாட மாட்டோம்னு சொல்லிப்போம், பட் பிஸ்னஸாக நாங்கள் விளையாடிட்டே இருப்போம் அப்படின்ற அந்த ஒரு முரணுமே அதில் ஒரு விமர்சிக்கப்பட வேண்டியது. ஒன்று, நீங்கள் விளையாட மாட்டீங்கன்னா விளையாடாதீங்க, இல்லை நாங்கள் விளையாட போகிறோன்னா விளையாடுங்க, நாங்கள் இதுவும் பண்ணுவோம், பொலிட்டிக்கலாகவும் எங்களுக்கு வேணும், பாக்ஸ் ஆஃபீஸாகவும் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக விமர்சிக்கல. இப்போ இதில் யாரை வந்து யார் வந்து இதில் வந்து எப்படி சொல்றது ஏமாத்தப்படுறாங்கிறது தான் எனக்கு கேள்வியாக எழும்புது. அதாவது அது ரொம்ப ஈஸி போனோம்னா நம்ம பார்த்துடலாம் நினைக்கிறேன். யார் ஏமாத்துறாங்கன்றது பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் போயிட்டு அவங்க கண்ணாடியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் ஏமாத்தப்படுறாங்க அப்படின்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எண்ட் ஆஃப் த டே நேரத்தில் அவங்க ஒரு பக்கம் நீங்கள் ஏதோ ஒன்று லைக் வாட் இஸ் யூர் ஸ்டாண்ட் அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லது அப்படின்றது தான் நான் இது வரைக்கும் பார்த்த சோஷியல் மீடியா போஸ்ட்டில் உள்ளது எல்லாமே அப்படி தான் இருக்குது. இல்லை, இப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த விஷயம் வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்கல அப்படிங்கிறது. இன்னொன்று, நீங்கள் பொதுவாக வந்து கிரிக்கெட்டோட அந்த பிராம்பிள்ஸில் எடுத்து வச்சு பார்த்தீங்கனாலே அதில் வந்து ஒரு 6 இது இருந்தாலும் அதில் ஒன்று சொல்கிறது என்னன்னா, நீ தோத்தாலும் சரி உன்னோட ஆப்போனண்ட்டை வந்து நீ கை கொடுக்கணுங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்குது, மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ரூலா இல்லை அப்படின்னாலும் பட் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லப்படாத விதி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போகுது. பட் இங்க பிசிபி சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, பைக்ராஃப்ட் தான் வந்துட்டு இது ஃபர்ஸ்டே வந்து இது பண்ணிட்டாரு. ஐசிசி சைட்ல இருந்து வந்த மேட்ச் ரெஃப்ரியே வந்துட்டு நாங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் கொடுக்க கூடாதுன்னு ஸ்டார்டிங்லேயே வந்து அவரு இன்டிமேட் பண்ணிட்டாரு, அங்கிருந்தே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போகுது. பட் பொதுவா வந்து எடுத்து வச்சு பார்த்தோம்னா, இதுவே மற்ற நாடுகளுக்குள்ள 2 பேருக்குள்ள நடக்குதுன்னா இது இன்னும் பூதாகரமாகி ஐசிசியே வந்து இதுக்கு வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. பட் இப்போ இது வரைக்கும் ஐசிசி சைட்ல வந்துட்டு பிசிபி ஏதோ ப்ளீ கொடுத்துருக்காங்களா, அந்த அவங்க வந்து அதை கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது போயிட்டு இருக்கு, பேச்சு போயிட்டு இருக்கு. பொதுவாக எடுத்து வச்சு பார்த்தோம்னா இந்தியன் சைட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் இதை வந்து இந்த அவுட்ரேஜை வந்துட்டு செலிபிரிட்டிஸும் சரி, மற்றபடி கிரிக்கெட் சீனியர்ஸும் சரி, இதை ஒரு பெரிய விஷயமாவே அவங்க பார்க்காம கடந்து தான் போயிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பாகிஸ்தான் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா சைட் தான் வந்து இது எங்களுக்கு பெரிய அவமானம், எங்களை கூட்டு வந்து இது பண்றீங்களாங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் போயிட்டு இருக்கு. எதுக்கு எப்படில இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த லெஜண்ட்ஸ் கிரிக்கெட்னு ஒன்று நடந்துட்டு இருக்கும் இங்கிலாந்துல. அப்பப்போ அந்த ஒரு டோர்னமெண்ட் மாதிரி அது ஒரு இது நடந்துட்டு இருக்கும். அதுல இந்த யுவராஜ் சிங் தான் கேப்டனா இருந்தார் இந்தியாவுக்கு, ஹர்பஜன், சுரேஷ் ரெய்னான்னு அது ஒரு பெரிய டீமே இருந்துச்சு, பட்டாளமே இருந்துச்சு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபிக்சர்ஸ் எல்லாம் போட்டாங்க, அதுலயும் சேம் இதே கதை தான். பட் ஆனா மேட்சுக்கு முன்னாடி வந்து ஆட மாட்டோம்ட்டு வாக் அவுட் பண்ணுவாங்க. அப்பயுமே ஷாகித் அஃப்ரிடி வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. அது எப்படி அவரு அதை பேசி பாகிஸ்தான் சைடு வந்து கொஞ்சம் தன்னை ஒரு பெரிய மவுஸ் காட்டிக்கிட்டாரு. எப்படி காட்டிக்கிட்டாருன்னா, லைக் வந்துட்டு நீங்க கிரிக்கெட்குள்ள ஸ்போர்ட்ஸ்குள்ள வந்து பொலிட்டிக்கலை கொண்டு வராதிங்க, கொண்டு வந்தீங்கன்னா நீங்க இதாயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு இதை போட்டு இது பண்ணிட்டாரு. பட் ஆனா அவருடைய காலகட்டத்தையும் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா அவரும் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அதாவது இந்த மாறி மாறி அதான் இந்த 2 பிளேயர்ஸ்க்கும் இப்ப என்ன பண்றதுனே புரியாம தான் இருப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு அவங்களோட ஆக்சுவல் எண்ணங்கள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க ரெஸ்பெக்டிவ் நேஷன்ஸோட பொலிட்டிக்கல் ப்ரெஷருமே அவங்க மேல இருக்கும். இப்போ அவங்களோட ஆக்சுவல் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில கூட இருக்கலாம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ பாகிஸ்தான்ல ஒரு பிளேயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட நாட்டு அரசை பகச்சிக்கிட்டு அவங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் செய்வாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். சேம் கோஸ் வித் இந்தியன் பிளேயர்ஸ். அதே பாகிஸ்தான் 90ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் கால்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. காஷ்மீர் இஷ்யூனால வந்துட்டு ஒரு 5 மேட்ச் இருக்க ஒரு சீரீஸை வந்து இந்தியாவுக்கு டூர் இல்லாம கால்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. அதே இதுல வந்து ஏசியா கப் நாங்க ஹோஸ்ட் பண்றது வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால நாங்க உள்ள வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் அந்த பிரச்சனைகள் வந்து காலங்காலமா 2 நாடுகளுமே சரிக்கு சமமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த இப்ப நடந்தது வந்து அந்த பகல்காம் டெரர் அட்டாக் வந்துட்டு அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இன்னொன்னு அது நம்ம ஸ்டிண்ட்னு சொல்லிட முடியாது. அங்க ஒரு 26 பேர் வந்து அது இறந்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் அது சம்பந்தமா போகுது. அப்படிங்கும் போது யாராலையுமே இதுக்கு வந்துட்டு ஒரு டப்புன்னு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து சொல்லிடவும் முடியாது. ஏன்னா இப்ப இருக்க ஆப்போசிஷன் பார்ட்டியுமே இது வந்து நீங்க எப்படி அதுக்கு நீங்க விளையாடாமலே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருமே எழுப்புறாங்க. இல்ல இப்போ அதுதான் என் கொஸ்டின். நீங்க வந்து அங்க நீங்க விளையாடுறது கிடையாது, அங்க போயிட்டு அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காட்டுறதுல என்ன ஒரு தப்பாயிர போதுன்னு போயிட்டு ஒரு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ நான் பாக்குற நிறைய போஸ்ட் என்ன மாதிரி அதாவது சோஷியல் மீடியா வரட்டும் இல்ல மத்த ஒப்பீனியன்ஸ் நான் பாக்குறதுல என்ன இருக்குது அப்படின்னா, நீங்க போயிட்டீங்க, அந்த தாக்குதல் டெரர் அட்டாக் எல்லாமே இட்ஸ் a பேட் திங். அந்த ஒரு மோசமான விஷயத்துக்கு தாண்டியும் நமக்குள்ள ஒரு சகோதரத்துவம் இருக்குது அப்படின்றத நிலைநாட்டுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஒரு அருமையான கருவி. ஆமா, அப்படின்னும் போது நீங்க அந்த ஒரு சகோதரத்துவத்தை அந்த இடத்துல நீங்க காட்டுறீங்க அப்படின்னா மேபி லைக் அது நல்லா எல்லா பக்கமும் ரெஃப்ளெக்ட் ஆகும். அட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு போர் இல்லாத ஒரு உலகமோ ஒரு அமைதியான ஒரு உலகமோ வேணும் அப்படின்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல கருவி. நீங்க அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பயன்படுத்தலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. இதே இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். World War I டைம்ல 1914 அந்த டைம்ல நினைக்கிறேன் ஒரு கிறிஸ்மஸ் ஈவினிங், ஒரு கிறிஸ்மஸ் டே அப்போ என்ன நடக்குதுன்னா, ஜெர்மன் சோல்ஜர்ஸ், இங்கிலாந்து சோல்ஜர்ஸா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஆடுவாங்க. அதாவது பீக் அந்த World War I பீக்ல இருந்த டைம் அது. எல்லாருமே சேர்ந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஃபுட்பால் ஆடுவாங்க. அன்அஃபிஷியல் சீஸ் ஃபயர் அது. என்ன அப்படின்னா, மேல அதிகார ரீதியா நீங்க வந்து சீஸ் ஃபயர் இந்த இடத்துல இப்ப போர் நிறுத்தம் அப்படின்றது கிடையாது. அன்அஃபிஷியலா அவங்க போர் நிறுத்தி அந்த இடத்துல ஒரு ஃபுட்பால் விளையாடி ஒரு சகோதரத்துவத்தை அந்த இடத்துல பகிர்ந்துக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே நானும் மனிதன் தான், நீயும் மனிதன் தான், நாடா இருக்கட்டும் மொழியா இருக்கட்டும், எப்படி பிரிஞ்சிருந்தா என்ன, நம்ம இன்னொரு ஒரு சக மனுஷனா பார்த்துட்டு போறதுல அந்த சகோதரத்துவத்தை அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமா அது பரிமாறிக்கிறது இருக்குல்ல,
அட் த எண்ட் ஆஃப் த டே அதான் சொல்றேன், இப்போ இந்த ஒரு கில்லிங்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு அருமையான ஒரு கருவியா இருக்கலாமே அப்படின்றதுதான் எல்லாருடைய, அதாவது நம்ம நிறைய படங்கள் பார்த்திருப்போம், ஸ்போர்ட்ஸ் மேன்ஸை பார்த்திருப்போம், அத்லீட்ஸை பார்த்திருப்போம், அவங்களுடைய கஷ்டங்களா இருக்கட்டும், அவங்க கடந்து வந்த பாதைகளா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே விடிவு அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் தான். இந்த 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 அத்லீட் எல்லாருமே, இப்ப நம்ம மெஸ்ஸியை எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவரு ஒரு இதுல வந்திருக்காரு. ரொனால்டோ எடுத்து வச்சு பார்த்தோம்னா அவர் அந்த ஒரு இன்டர்வியூல சொல்லுவாங்கல்ல, நீங்க கார், உங்க அப்பா வந்து கார் வச்சிருந்தாரா அப்படின்னு கேட்கும்போது குட்டி குட்டி பொம்மை வச்சு, அதான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு டிசிப்ளினையும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையும் ஒரு சகோதரத்துவத்தையும் தான் கத்துக் கொடுக்கணுமே தவிர, அதே ஃபுட்பால்ல அந்த ஹூலிகானிசம்னு ஒரு விஷயம் இருக்கு, அது கத்துக் கொடுக்க கூடாது. இல்ல அதுதான் இப்போ லெட்ஸ் சே ஃபுட்பாலா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், அட் எண்ட் ஆஃப் தி டே அது உங்களுக்கு இந்த வகையில ஒரு நல்லது, எந்த ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும். இப்போ அத்லெட்டிக்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 2 நாட்டுல உள்ளவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றதெல்லாம் பார்க்கணும். ஒரு நாட்டுல உள்ளவங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்டு பீட் பண்றான் அப்படின்னா இன்னொரு நாட்டுக்கு அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த வேர்ல்டு ரெக்கார்டோட சேர்ந்து கொண்டாடுறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் பார்த்தா ரீசெண்டா போன ஒலிம்பிக்ஸ்ல வந்து 2 பேர் ஹை ஜம்ப்ல வந்து ஷேர் பண்ணதை பார்த்தோம். 2 பேர் நம்ம கோல்ட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண பார்த்தோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த மாதிரி சகோதரத்துவத்தை ப்ரொமோட் பண்ற ஒரு கருவியா இருக்கும்போது எதனால இந்த இடத்துல ஒரு கை கொடுத்துக்கலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வருது அந்த இடத்துல. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கை கொடுத்துட்டு ஓகே ரைட். ஒரு இன்னும் சொல்ல போனா போன ஏஷியா கப் எடுத்துக்கலாம். போன ஏஷியா கப்லயுமே இதே மாதிரி தான் ஒன்னா தான் இருந்தாங்க. 2 பேரும் T20 வேர்ல்டு கப் எடுத்துக்கலாம். அதாவது ஐடி கம்பெனில ஹைபிரிட் வந்த மாதிரி கிரிக்கெட்ல ஒரு ஹைபிரிட்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது இந்த இஷ்யூஸ்னாலதான் வந்துச்சு. இப்ப இந்தியா வந்து ஃபைனல்ஸ் வருது அப்படின்னா அது துபாயில நடக்கட்டும், மத்தபடினா இங்க நடக்கட்டும். இந்த மாதிரியான ஒரு இது எல்லாமே பிளஸ் என்னன்னா இந்தியா வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஐசிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து வருவாயும் நிறைய ஈட்டுறாங்க, பிளஸ் வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல வந்து கையோங்கி இருக்கு. அப்படிலாம் இருக்கும் பட்சத்துல வந்து அவங்க சொல்றது எல்லாமே அங்க வந்து ஒரு பார்க்கப்படுது. இப்போ ஈவன் வந்து அந்த பகல்காம் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்னவா இங்க பேசப்பட்டிருக்கோம்னா ஏசியா கப் இந்தியா விளையாட போதான்னு அப்பவே பேச ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல்ல அந்த இன்சிடென்ட் நடக்கும் போதே அப்ப இது எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது, இது எல்லாமே ஒரு கட்டமைக்கப்பட்டே வந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கு பிஹைண்ட்ல வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கூட நம்மளுடைய ஜியோ பாலிடிக்ஸும் வந்து சேர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம என்ன வேணா நம்ம பேசலாம், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிலாசபிக்கலா பேசலாம். ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு சகோதரத்துவத்தை தான் வளர்க்கும், போகும், வரணும், எல்லாருக்குமே நல்லது நடக்கும் தான் நம்ம ஆசைப்படுறோம். எல்லாருக்குமே இங்க நல்லது நடக்கிறது இல்லைங்கிற ஒரு அந்த மாதிரி நம்ம கிரிக்கெட்டை தாண்டி பிலாசபிக்கலா தான் இப்ப பேசிட்டு இருக்கணும். ஏன்னா இப்போ நம்மளே வந்து ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு வார்த்தையை விட்டோம்னா இது 4 பக்கமும் முரணாதான் போகும். அந்த முரணுக்கு பதில் கிடையாது, நம்மளதான் போட்டு அடிப்பாங்க. ஆமா, யூடியூப்ல இருந்து வீடியோ தூக்குவாங்க. புரியுது இல்ல, நமக்கு மனசுக்குள்ள எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு விஷயங்கள் இருக்கும். பட் ஆனா இங்க வந்து ஒரு மாஸ் ஹிஸ்டீரியால வந்துட்டு மாஸ் அப்படி ஹிஸ்டீரியான்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சா அதே போல எல்லாருமே கோஷம் போட ஆரம்பிக்கிற மாதிரி அது அப்படியே ஒரு பக்கம் இங்க அப்படியே எல்லாருமே அப்படி போயிட்டு இருக்கோம். பட் அல்டிமேட்டா இங்க வந்து நீங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பார்க்காம ஸ்போர்ட்ஸ் லவ்வரா, ஒரு கிரிக்கெட் லவ்வரா, இல்ல ஒரு எல்லா ஸ்போர்ட்ஸுமே அப்படி அந்த ஒரு விஷயத்த தான் வந்து சொல்லிட்டு இருக்கு. டிசிப்ளின், சகோதரத்துவம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் பண்ண பாக்குது. பட் ஆனா அது வந்து எப்படி சொல்றது, வேற ஒரு வகையிலயும் அது மாறும். இப்ப எல்லாருமே ரிலீஜியஸ் ஃபேக்டரா பேசுவாங்க, பட் அந்த ரிலீஜியஸ் ஃபேக்டர்லயே வந்து நிறைய நல்லதும் இருக்கு, நிறைய தீமைகளும் இருக்குல்ல. அந்த மாதிரிதான் இப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட். இப்ப நீங்க ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்டா பார்க்கப்படுது, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா பார்க்கப்படுது. ஒரு கிரிக்கெட் சாதாரண கேம், இதுல வின் பண்ணி ஓட்டா என்னது சொல்லுவாங்கல்ல, வசூல் ராஜா MBBSல கிடைச்சா சொல்லுவாரு, இதுல ஜெயித்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வாழ்க்கையில தோத்து. பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தாலும் பாகிஸ்தான்ல அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், நாங்க வந்து உங்களை விட பெரிய ஆளுன்னு அந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து அப்படி பிளே பண்ணும். சோ அதுதான் இங்க மாட்டிட்டு முழிக்கிறது பிளேயர்ஸும் மக்களும் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க, ஆடியன்ஸாவா தான் இருக்காங்க. என்னன்னா 2021 ஒலிம்பிக்ஸ் 2021ல நடந்தது அந்த ஜப்பான்ல. அப்போ வந்து என்னன்னா நீரஜ் சோப்ரா வந்து கோல்டு வின் பண்ணார் ஜாவ்லின்ல. அப்போ என்னன்னா ஹர்ஷத் நதீம் வந்து நீரஜோட அந்த ஜாவ்லினை வந்து லைட்டா பார்த்துட்டு இருப்பாரு. அந்த வீடியோ வந்து என்னன்னா ரொம்ப நெகட்டிவா பரப்பப்பட்டுச்சு. ஏன்னா ஹர்ஷத் நதீம் வந்து பாகிஸ்தான் ஜாவ்லின் த்ரோவர் வந்து நீரஜ் சோப்ராவோட அந்த ஜாவ்லின் வந்து டேம்பர் பண்ண பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிருக்கோம். நீரஜ் சோப்ரா கேம் அவுட் அண்ட் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வாய்ஸ் அவுட் பண்ணுவார். இல்ல அப்பெல்லாம் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அது முடிச்சுட்டு இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல 24ல நடக்கும்போது அப்போ அதுல வந்து நதீம் வந்து கோல்டு, நீரஜ் வந்து இது சில்வர் எடுத்திருப்பாரு. அப்போ வந்து
ஹர்ஷத் நதீமோட அம்மா வந்து சொல்லுவாங்க, அவங்க ஹர்ஷத் நதீம் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி. ஆமா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீரஜ் சோப்ரா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு. எதனாலன்னா நீரஜ் சோப்ரா எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து அதை பாக்குறாரு, என்னோட ஃபெலோ ஒரு ஜாவலின் த்ரோ ஆளு, என்னோட பிரதர், அவ்வளவுதான் என்னோட பிரதர். இன்னும் சொல்லப்போனா நீரஜ் சோப்ரா வந்து ஹர்ஷத் நதீம் கோல்டு வின் பண்ணதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. என்ன அப்படின்னா, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும், அவனும் என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீரஜ் சோப்ராவோட அம்மா வந்து ஹர்ஷத் நதீம் வின் பண்ணது யாரு, அவங்களோட பையனை பீட் பண்ணி வின் பண்ணத அவ்வளவு சந்தோஷமா பேசுவாங்க. அவனும் என் பையன் தான், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியும், அந்த கஷ்டத்தை தாண்டி அவன் இப்போ கோல்டு வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹர்ஷத் நதீமோட அம்மா சொல்லுவாங்க, நீரஜ் சோப்ரா என்னோட பையன் அப்படின்ட்டு. என்னோட ஹர்ஷத் நதீம் கஷ்டப்படும் போது நீரஜ் சோப்ரா அவனுக்கு ஹெல்ப் பண்ண, அவனும் என் பையன் தான் அப்படின்ட்டு. இதுதான் ஸ்போர்ட்ஸ் நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேரும் ஒரு அஃப்கோர்ஸ் இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு, பொலிட்டிக்கலாக நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து அவன் என் பையன் தான், இவன் என் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளைம் பண்றது இருக்குல்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, இப்ப பாகிஸ்தான் வந்து டோட்டலா வாஷ் அவுட் மாதிரி தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த ஏசியா கப்ல கங்குலியே வந்துட்டு ஒரு இதுல இன்டர்வியூல சொல்றாரு, பாகிஸ்தான் மேட்ச்க்குலாம் முன்ன மாதிரி வோல்டேஜ் கிடையாது, அது மியாந்தத் காலம், வாசிம் அக்ரம் காலம், வக்கார் யூனிஸ் காலம், அதெல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. நான் வந்து இத பெருசா பார்க்க போறேன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட நடக்க போற மேட்ச் தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு கங்குலியே சொல்றாரு. ஈவன் இது எல்லாமே வந்து அந்த ஆஃப்டர் வந்து 2008 டெரர் அட்டாக் அப்புறம், மும்பை டெரர் அட்டாக் அப்புறம் 2011 வந்து அந்த செமி ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பைலேட்டரலும் ஒரு T20 சீரீஸும் ஆடினதுதான். அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. இது அடுத்தடுத்து வந்து அந்த 2014 நினைக்கிறேன், 14க்கு அப்புறம் அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் 14க்கு அப்புறம் அது சுத்தமா இல்லை. அண்ட் தென் வந்து நடந்தாலும் ஹைபிரிட்ல போலாங்கிற ஒரு ரோலுக்கு வந்துட்டாங்க. பட் ஐசிசில மட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரு டிராஃப்ட் அமைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அது என்னன்றது யாருக்கும் தெரியாது. இல்ல நான் என்ன சொல்றேன், இது சரி வராது, முடிச்சு விடுங்க அப்படின்னா முடிச்சு விட்டுருங்க. ஃபர்ஸ்டே வந்து அங்க ஆனா எப்படி இருந்தாலும் நாக் அவுட்ஸ்ல வரும்போது ஒரு ஸ்டிண்ட் ஆகும். நாக் அவுட்ஸ்க்கு பாகிஸ்தான் வரணும் அதுக்கு. அது இல்ல அதுதான் சொல்றேன். எப்படியோ யாருமே வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா ஸ்ரீலங்காவை பிஃபோர் 2 டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம கிரிக்கெட் அதுவும் அதான் எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு பவர் இருக்கும். இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்போஷர் அதிகமாயிட்டே போகுது. சில அதாவது இந்தியா, லைக் ஆஸ்திரேலியா, அப்புறம் இங்கிலாந்து. இப்ப நீங்க இந்த இடத்துல நியூசிலாந்து வந்து எக்ஸ்போஷர் அதிகமா இருக்க காரணம் அவங்க வெளில வந்து ஆடுறாங்க, நிறைய டீம்ஸ் கூட ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் மேட்ரு. எக்ஸ்போஷர் அதிகமாக சவுத் ஆப்பிரிக்கா இவங்களுக்குலாம் வந்து அதிகமா இருக்கு எக்ஸ்போஷர். அதனால இவங்க எல்லாருமே அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் வந்தா கூட சமாளிச்சிடுறாங்க. பட் இவங்களுக்கு அந்த கஷ்டகாலம் வந்துருச்சு. முன்னாடி பாகிஸ்தான் அப்படி நம்ம பார்க்கவே மாட்டோம். அதுவும் வந்து ஒரு எஃபெக்டிவா சண்டை போடுற ஒரு டீமா இருக்கும். கடைசி என்ன பைலேட்டரல் சீரீஸ்ல பாகிஸ்தான் வின் பண்ணாங்க. ஒரு 10 வருஷம் 10 15 12 13 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். கடைசியாக ஒரு பைலேட்டரல் சீரிஸ் பண்ணாங்க. அந்த ஆஃப்டர் அந்த மும்பை அட்டாக் அப்புறம் ஒரே ஒரு பைலேட்டரல் சீரிஸ் மட்டும் இருந்துச்சு. பாகிஸ்தான் தான் வின் பண்ணாங்க. அதில் ஒரு ஓடிஐல அவங்க தான் வின் பண்ணாங்க. ஓடிஐ டை ஆச்சு, T20ல வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ராங், ஏதோ ஒரு இதில் வந்து பாகிஸ்தான் தான் வின் பண்ணாங்க. அப்படின்னு அந்த டைம் வரைக்கும் பாகிஸ்தான் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு T20 வேர்ல்டு கப்ல 10 விக்கெட்ல வின் பண்ணுவாங்களே, அப்பவும் இது பண்ணிருக்காங்க. பட் ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு அங்கேயுமே பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அவங்க போர்டு கூட இருக்கு, பிளேயர்ஸ் கூட இருக்கு. அவங்களுமே வந்து டைவர்சிட்டி நிறைய இது டைவர்ஸ்ல இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இங்க நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த நாடா அந்த நாடா அப்படிலாம் பார்க்க வேணாம். ஸ்போர்ட்ஸா பார்க்கும்போது இந்த விஷயம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நிறைய பேர் நம்மள்ட்டே வந்து கேட்பாங்க, ஏன்டா இப்போ உங்க ஊர் 26 பேரோட வாழ்க்கை அது உங்களுக்கு முக்கியமா தெரியலையா, இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து கை கொடுக்காதுதான் உங்களுக்கு வந்து இதா அப்படின்னும் கேட்பாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அதை முடிச்சு விடுறதுக்கு ஒரு வேலையை பாருங்க, அவ்வளவுதானே. அதான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்ங்கிறது நம்ம பார்த்து வளர்ந்தது வந்து ஒரு சகோதரத்துவமோ அந்த மேட்சுக்குள்ள இருக்கிறது ஓகே, அந்த வெறித்தனமோ இதுவோ. பட் அதுக்கப்புறம் வந்து அவேவா இருக்கிறது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். அதுக்கு நடக்காமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து இப்ப நான் சொல்லல, நீங்க சோசியல் மீடியா எடுத்து போய் பாருங்க, அவ்வளவு கமெண்ட்ஸ் அவ்வளவு இது வந்துட்டு தான் இருக்கு. இப்ப நம்மளோட ஒப்பீனியன் வந்து நம்ம இங்க சொல்றதுக்கு நம்ம எந்த மீடியம் சூஸ் பண்றோம்? இது எல்லாமே இந்த சோசியல் மீடியால போயிட்டு இருக்குது, அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச அடுத்தும் நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து சொல்லுவாங்க தெரியுமா, என்னதான் நம்ம அப்பா வந்து அவன் கூட சேராத, சரி கிடையாது அப்படின்வாங்க. அவனோட அப்பா வந்து இவன் கூட சேராது அப்படின்ட்டு. ஆனா 2 பேரும் தெரியாம நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே சுத்திட்டு இருப்போம். அதே மாதிரி இப்ப என்னன்னா இதுக்கு அடுத்து வந்து சூப்பர் 4ல சான்சஸும் இருக்கு. இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து UAE கூட வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா அதை தாண்டி வந்து இப்போ அதுவும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நாங்க வந்து அதை ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம், விளையாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கா.
அதெல்லாம் சொல்றாங்க. பட் அது முடிச்சுட்டா இப்ப சூப்பர் 4க்கு கண்டிப்பா கல்லா கட்டிரும். இதே இது வந்து அங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்தா கண்டிப்பா இப்ப இருக்கிற இந்த இஷ்யூக்கும் அது இன்னும் கல்லா கட்டிரும். சோ எப்படி பார்த்தாலும் ஐசிசி வந்துட்டு எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தான், அவங்களுக்கு போனி ஆயிரும். ஆமா, அது சிவாஜி சொல்ற மாதிரி தான், எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தான் அப்படின்ற மாதிரி. நம்ம வழக்கம் போல சோசியல் மீடியால டைப் பண்றது போறது வர்றது அதுதான் நம்ம பண்ண போறோம், ஹேட்ரேட்டை ஸ்ப்ரெட் பண்றதுன்னு வாழ்ந்துட்டு தான் இருக்க போறோம். அதான் நம்ம இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வச்சிருப்போமான்னு நான் யோசிச்சு பார்த்ததே இல்ல. அதான் நம்ம என்னைக்குமே கிரிக்கெட்டோட அந்த இது ஜாலியான சில விஷயங்கள் நம்மளே தப்பு பண்ணுவோம், கீழே கமெண்ட்ல வந்து டேய் என்னடா பேசுற நீ, என்னடா உனக்கு தெரியுமா தெரியாதா, கரெக்டா தாங்க பேசினேன், அதுக்கு ஷார்ட்ஸ்ல அப்படி கட் பண்ணி சாரிங்க மன்னிச்சிருங்க அந்த மாதிரிதான் போகும். பட் நம்மளே இப்படி பிலாசபிக்கலா பேச வச்சுட்டாங்க. பட் பார்க்கலாம், அடுத்த ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல விஷயங்களை வந்து பேசலாம். பொறுத்திருந்து அது வரைக்கும் பொறுத்துருங்க. நன்றி, வணக்கம்.